ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1170 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜோரோவும் லூஃபியும் அந்த யாங்கிற ஸ்கோப்பர் அடிக்கிறதுக்காக ரெடியா நின்னானுங்கல்ல, அவருமே ரெடியா சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. உருற லுக்க பார்த்தா வாங்கடா இன்னைக்கு உங்களை ஒரு கை பாத்துறாங்கிற மாதிரியே இருக்கும். நம்ம பயில என்ன அசர்ற ஆளுகளா, இன்னைக்கு இவரை பிரிச்சு மேஞ்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சும்மா பீச்சுக்கிட்டு ஓடி வருவானுங்க. இவனுங்க வர்ற வேகத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் சரி கன்ஃபார்மா காலி. அவரும் பாத்தீங்கன்னா அப்படியே கேஷுவலா லுக் விட்டுட்டு கரெக்டா பக்கத்துல வந்த உடனே நான் சரண்டர் ஆயிரப்பா அப்படின்ட்டு ஆக்ஸ கீழே போட்டுருவாரு. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, கிழட்டு பயலே பல்ட்டி அடிச்சிட்டானேன்னு அடிச்சு புரண்டு போய் விழுவானுங்க. ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்திரிச்சு நின்னுட்டு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. ஏன்டா கிளவா என்ன ஆச்சுறான்னு கேட்டவொடனே, அட விடுங்கப்பா இது ஜஸ்ட் ஒரு ஜோக்கு தான் பாரா, ஜோக்குன்னு சொல்லிட்டு நீ கொன்று பையா, ஜோக்குக்கு எவனாவது கொல்லுவானா, அறிவு கட்டவனே அப்படி இப்படின்னு அவரை பிடிச்ச வாங்குன்னு வாங்குவான். அட விடு விடு, இதுக்கெல்லாம் எதுக்கு கோவப்பட்டு இருக்கேங்க போது இங்க நம்பி பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவான். இந்த ஓல்டு மாங் நம்ம உசுர எடுத்துருவான் போல் இருக்கேன்னு. அப்புறம் அவர் பார்த்துட்டு, ஏண்டா அதான் சாவி ஆல்ரெடி உங்ககிட்ட தானே இருக்குது, அப்புறம் ஏன்டா லூசு மாதிரி சண்டைக்கு வரீங்கன்னு ஒன்னு அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பானுங்க. பார்த்தா சாவி அங்கதான் இருக்கும். அப்போ ரோடோ நம்ம ஆளுங்க கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வருவான். ஆனா அவரு வேண்டாம் ரோடோ இப்ப சொல்ல வேண்டாம், இவனுங்க போனதுக்கு அப்புறம் எல்பேஃப் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பி நீ வந்து பாருங்க பாரு, ஒய்யால ஆல்ரெடி நீ பார்த்த வேலையில செம கான்ல இருக்கேன், இதுல திருப்பியும் வேற வந்து பாக்கணுமா, முட்டா பையன் கிளவா, சாவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், திருப்பி எல்லாம் உன்ன வந்து பார்க்க முடியாது பாயா அப்படின்னு அவரு சிரிச்சுக்கிட்டே போவாரு. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, ஷாங்க்ஸ் இதுக்கு முன்னாடி லூஃபிய பத்தி தான் நினைக்கிறேன் ஏதோ சொல்லியிருப்பான். அப்ப அவரு என்ன நம்பிக்கையில நான் அவங்கள நம்பணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு ஒன்னு ஷாங்க்ஸுமே சிரிச்சுட்டு உங்க இஷ்டம், நம்பணும்னா நம்புங்க இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லாமா. சோ அதைத்தான் அப்படியே யோசிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த வாழ்ற ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க அந்த பொடி பயலுக எப்பவும் போல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த பயலுக பாத்தீங்கன்னா பார்க்க தான் பொடி பயலுகளா இருக்கானுங்க. ஆனா மரம் ஏறுறது கைத்த பிடிச்சி ஏறுறது அப்படின்னு ஒரு இடம் விடாம இஷ்டத்துக்கு ஏறி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. எல்லாருமே இப்படி காட்டு பயலுக மாதிரி விளையாண்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதுல சில பேர் படிக்கவும் செய்வாங்கல்ல. ஒரு ரெண்டு பொண்ணுங்க லைப்ரரியில இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருப்பா, இன்னொரு பொண்ணு இவனுங்க விளையாடுறத பார்த்துட்டு நம்மளும் இப்படி விளையாடலாம்பா. அப்ப அந்த பர்பிள் மண்டக்காரி அவனுக்கு மூளைன்னு ஒண்ணு கிடையாது, அப்படியே கொஞ்சோண்டு இருந்தாலும் அது வளராது. அவனுக்கு அப்படின்னா வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம படிக்கலான்ட்டு அவ பாட்டுக்கு படிப்பா. அதுக்காண்டி பயிலுகை யாரும் படிக்காம இல்ல, ஒருத்தன் உட்கார்ந்து படிக்கிறான், இன்னொருத்தன் தூங்கிக்கிட்டே படிக்கிறான் என்ன மாதிரி. அப்ப ஏதோ ஒண்ணு சரக்குன்னு கிராஸ் பண்ணி போகுமா, அதை இன்னும் ரெண்டு சின்ன குழந்தைங்க பார்த்திருப்பாங்க போல. அடிச்சு பிடிச்சு அவங்க டீச்சர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏதோ சம்பந்தம் இல்லாம இங்க வந்து இருக்குது, வாங்கோ வந்து பாருங்கன்னு. எல்லா குழந்தைகளும் வந்து பார்த்துட்டு அங்க பாருங்க பேர்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பேர்டை நான் பார்த்ததே இல்லையே, வித்தியாசமா வினோதமா இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காணா போயிடும். அது வேற யாரும் இல்ல, ஷாம்ராக் தான். அங்கதான் ஸ்கூல் இருக்குதும்பால, அதை பார்க்கும்போது நமக்கே அதை செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா குங்கோ ஒரு இடத்துல போய் லேண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் கை நீட்டி நான் சமனிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டுமாம்பா ஆரம்பின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவ பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த சமனிங் பண்ற சிம்பிள் ஒன்று இருக்குது, அதான் ரங்கோலி கோலம் போட்ட மாதிரி வருமே, அந்த சிம்பிளை ஃபர்ஸ்ட் வர வைப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் பயங்கரமா ஹாக்கி பவர் யூஸ் பண்ணும்போது அந்த டிராயிங்ல இருந்து பயங்கரமா புகையா கிளம்பும். அது பாத்தீங்கன்னா மேல கிளவுடையே தாண்டி போயிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது, ஒருத்தர் கூட அதை நோட் பண்ணல. சரி இப்படியே அவங்க பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ரெண்டு பேரும் அங்க பேசுற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஆமா என்ன நடக்குது, திடீர்னு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு அங்க இருக்க இன்னொன்னு, அட ஒரு மணி நேரம் கொடுங்கப்பா அப்பதான் ரெடி ஆயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க வந்துருவாரு. யாருன்னு பார்த்தா இதுதான் செயின்ட் சம்மர். என்னடா அந்த ஆளு டவுசரோட உட்காந்துக்கிட்டு இருக்கானே, இதான் இவன் கெட்டப்னு நினைக்க வேண்டாம். அந்த ஆளு பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது சடக்குன்னு நம்மளுக்கு டெலிபோர்ட் பண்ணிட்டாங்களா, அதுவும் சோஃபாவோட. அதான் இந்த கோலம் எங்கேயா வந்திருக்கோம், இங்க சாப்பாடெல்லாம் கிடைக்குமா, என்னாலெல்லாம் பசியில சாவ முடியாது பாரு. இந்த ஆளுமே நைட்ஸ் ஆஃப் காட சேர்ந்தவர் தான். அப்போ குறுக்கவும் நெடுக்கவும் ஒருத்தன் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா பாடி மனுஷன் பாடி மாதிரி இருக்குது, ஆனா தலை டிராகனோட தலை. இதோட பேரு கிளிங்கம். இதுவுமே ஒரு நைட் ஆஃப் காட் தான். எங்க இருக்கன்னு அந்த ரவுண்ட்லயே சுத்தி ஓடி கத்திக்கிட்டு இருக்குமா. அட இவன் வேற கொஞ்ச நேரம் சும்மாறா, நான் ட்ரெஸ் மாத்தணும், இல்ல மறுபடியும் நான் பாத்ரூம் போகணும், வயிறு வேற கலக்குது, வயசானாலே உடம்பு ஒரு மாதிரி வீக்கான மாதிரி இருக்குதுன்னு எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆமா நம்ம எங்க இருக்கோம், ஷாம்ராக்கு குங்கோ என்னமா இது, என் வீட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு ஒன்னு அவ முழிப்பா. என்ன இந்த முழிக்கிறா, என்ன நடக்குதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது எல்பேஃப்ல இருக்காங்கன்னு. ஷாக் ஆகி கத்துவாங்க. அளவேல கத்தி அப்புறம் இவர் போட வச்சிருந்த ட்ரெஸ் பொட்டியோட சமன் பண்ணி இருப்பாங்க. ஆமா நீங்க நார்மலா சோஃபாவோட டெலிபோர்ட் பண்ண மாட்டீங்க தானே, எனக்கு மட்டும் இந்த ஆஃபரான்னு சொல்லி அப்படியே ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இருப்பாரா. அப்ப அந்த கிளிங்கம் சுத்தி முத்தி பார்த்து
பார்த்துட்டு இது ஜெயண்டோட ஐலாண்ட் தானே, அங்க பாருங்கப்பா ட்ரீ எல்லாம் எவ்வளோ பெருசா இருக்குதுன்னு, நல்லா தண்டியா இருக்குதுயா அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஷாம்ராக் பார்த்துட்டு எங்களுக்கு தேவை ஒரே ஒரு ஆளு, எதுக்கு 2 பேர் வந்தீங்கன்னு கேட்பானா. அப்பதான் அந்த கிளிங்கம் சொல்லுவான் ஷாம்ராக்கை வந்து ரிட்டர்ன் வர சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க மேல இடத்துல இருந்து. என்னடானா ஹோலி லேண்ட்ல இப்ப பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்காமா, நீ அங்க இருந்தாதான் கரெக்டா இருக்கும் தான் உடனே கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அவர் அங்க ஃபுல்லா ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்சாச்சு. சரி ஓகே, நீங்க வந்த மிஷனோட நிலைமை என்ன? ஆமா, இது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்படாத ஒரு ஐலாண்ட் ஆச்சே, இங்க உங்களுக்கு என்ன வேலை? ஹரால்டோட கல்லறைக்கு மரியாதை கொடுக்க வந்தீங்களான்னு கேட்டவனே அப்படியே லுக் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளான் மொத்தத்தையுமே சொல்லுவான். என்ன ஏதுன்னு அவங்க சீக்கிரட்டா பேசிக்குவாங்க, ஆனா நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் காமிச்சிட்டு ஓ ஓகே ஓகே இதான் பிளானா, இங்க இருந்து சில குழந்தைகளை கிட்னாப் பண்ணி ஹோலி லேண்டுக்கு கொண்டு போகணும் அவ்வளவுதானே. ஆமா, அதை எப்படி பண்றது? ஏன்னா இந்த குழந்தைங்க நார்மல் சைஸ்ல இருந்தா பரவாயில்ல, ஒன்னும் அண்டா சைஸ்ல இருக்குதுங்க, பேக்ல அள்ளி போட்டா தூக்கிட்டு போக முடியும், அந்த மார்க் இல்லாம அபிஸுக்கும் போக முடியாது. அப்ப என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு பேசாம ஷிப்லயே அள்ளி போட்டு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கிளிங்கம்ங்கிறவன் நின்னுகிட்டே தூங்குறான். குங்கோ கடுப்பாயி கெட்ட வார்த்தையில திட்ட வருவா, ஆனா ஸ்டாப் பண்ணிடுவான். ஷாம்ராக் பார்த்துட்டு உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி இந்த வேலையை சட்டு புட்டுன்னு முடிங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைகளை வெறிகொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இனி இதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை கிட்னாப் பண்றேன்னு என்னென்ன கலவரம் பண்ண போறானுங்க நம்ம பயிலுக, கீ எடுத்துட்டு போய் லோக்கியோட பூட்டை திறந்து விட்டு அவன் என்னென்ன கலவரம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.